வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சி போஸ்ட் ஆஃப் ஜூனியர் அனலிஸ்ட் இன் த ட்ரக்ஸ் டெஸ்டிங் லெபார்டரி இன்க்ளூடட் இன் தமிழ்நாடு மெடிக்கல் சபார்டினேட் சர்வீஸ் நோட்டிஃபிகேஷன். அதில் இப்போ லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. த லிஸ்ட் ஆஃப் ரெஜிஸ்டர் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் செலக்டட் ப்ரொவிஷனலி ஃபார் அப்பாயின்மெண்ட் பை டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் அனலிஸ்ட் இன் த ட்ரக்ஸ் டெஸ்டிங் லெபார்டரி டிடிஎல். அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் டெஸ்டிங் லெபார்ட்டரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஜூனியர் அனலிஸ்ட் போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸை ப்ரொவிஷனலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது included in Tamil Nadu Medical Subordinate Service, for which the physical certificate verification was held on 24th April 2024 forenoon is furnished below. அதாவது இந்த நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். The result of the candidate with the following register number and withheld pending receipt and acceptance of certain documents etc. called for from them. இந்த ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெஜிஸ்டர் நம்பர் உள்ள கேண்டிடேட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் த லிஸ்ட் ஆஃப் ரெஜிஸ்டர் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் who have been placed in the reserve list under various categories is furnished below. The position of the candidates in the reserve list furnished in the brackets against their register number. ஸோ இதில் ஜென்ரல் கேட்டகரியில் இந்த 2 ரெஜிஸ்டர் நம்பரில் உள்ள கேண்டிடேட்ஸும், அப்புறம் பேக்வர்ட் கிளாஸ் கேட்டகரியில் இந்த ரெஜிஸ்டர் நம்பர் உள்ள கேண்டிடேட்டும் 100 100 1057. அடுத்து மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் ஆர் டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸில் இந்த ரெஜிஸ்டர் நம்பரும், அப்புறமா மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ் ஜென்ரலில் அதாவது விமன் கேட்டகரியில் பிஎஸ்டிஎம் பர்சன்ஸ் அப்படின்னு தமிழ் வடிவம். அடுத்து ஜென்ரலில் இந்த நம்பரும், அதே மாதிரி ஷெடியூல்டு கேஸ்ட் விமனில் இதை மென்ஷன் பண்ணக்கூடிய ரெஜிஸ்டர் நம்பரும், ஷெடியூல்டு கேஸ்ட் ஜென்ரலில் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் கொடுத்துருக்குறாங்க. இதில் என்னென்னா, த கேண்டிடேட்ஸ் இந்த ரிசர்வ் லிஸ்ட் வில் பி கன்சிடர்டு ஃப்ரம் தி ரெஸ்பெக்டிவ் கேட்டகரிஸ் அகைன்ஸ்ட் த வேகன்சிஸ் காஸ்ட் இஃப் எனி டியூ டு எனி ஆஃப் த ஃபாலோயிங் ரீசன் only after the receipt of proposal from the head of the department for allotment of substitute from the reserve list. Selected candidates not joining duty. அதாவது இந்த கேண்டிடேட்ஸ் டியூட்டியில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலோ, இல்லை செலக்டட் கேண்டிடேட்ஸ் who joined duty but left thereafter, டியூட்டியில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் ஆனாலோ, அடுத்து கேன்சலேஷன் ஆஃப் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் ஆஃப் த செலக்டட் கேண்டிடேட் ஃபார் எனி ரீசன், இந்த மாதிரி ரீசனில் அவங்க கேன்சலேஷன் பண்ணாலோ, த ரிசர்வ் லிஸ்ட் ஷால் பி இன் ஃபோர்ஸ் டில் த ரெகுலர் லிஸ்ட் ஆஃப் செலக்டட் கேண்டிடேட்ஸ் இஸ் ட்ரான் அப் ஃபார் தி சப்சீக்வெண்ட் ரெக்ரூட்மெண்ட் டு தி சேம் போஸ்ட். இந்த 3 ரீசனில் ஏதாவது ஒரு ரீசன் நடந்தால் சப்சீக்வெண்ட் ரெக்ரூட்மெண்ட் அந்த சேம் போஸ்ட்டுக்கு சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் the selection of candidates is purely provisional, subject to the customs of writ petition if any pending on the files of the Honorable High Court of Madras or Madurai Bench of Madras High Court relating to this recruitment. அதாவது இது ஒரு ப்ரொவிஷ்னலான ஒரு லிஸ்ட்டு தான். ஸோ தற்காலிகமானது தான். இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நமக்கு செக்ரட்டரி மூலமாக தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதிலிருந்து நோட்டிஃபிகேஷனை நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ இது எப்போ நேற்று 3rd May 2024 ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஜூனியர் அனலிஸ்ட் இந்த ட்ரக்ஸ் டெஸ்டிங் லெபார்டரி போஸ்ட்டில் இந்த கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் நம்ம அனௌன்ஸ் பண்ணுறது மூலமாக அப்கமிங் செஷனில் இந்த போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு, மாணவ செல்வங்களுக்கு, பட்டிங் ஃபார்மசிஸ்ட்டுக்கெலாம் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாமல் ஒரு மோட்டிவேஷனான இன்ஃபர்மேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணுறோம். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப்.
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.